நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன காரணத்துக்காக நீ இப்படி பிரேக் டவுன் ஆனன்னு சொல்ல முடியுமா உன்னால? பிறக்கும் போது ஒரு 3 மந்த்லேயே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று அம்மா உயிரோட இருக்கணும், இல்லைன்னா குழந்தை உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட பேஸ் எல்லாமே என்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இதுமாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எமோஷனல் ஆகிடுவேன். இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர், கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸலோ அண்ட் NAC ஜுவல்லர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். போன வாரம் முழுக்க நீங்க எல்லாருமே வைல்ட் கார்டு ரவுண்ட் பாத்தீங்க. அண்ட் வைல்ட் கார்டு ரவுண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து சரி இது வரைக்கும் பயங்கரமான ஓட்ஸ் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் நீங்க எல்லாருமே நிறைய ஓட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் இந்த போட்டியில உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க ஓட் போடுறதை நிறுத்தக்கூடாது, கண்டினியூஸா ஓட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஓட் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத நாங்க ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஸோ வைல்ட் கார்டு ரவுண்ட்ல நம்மளோட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பப்ளிக் ஓட்டிங்காக பாடக்கூடிய கடைசி ரவுண்ட். அண்ட் ஸோ மக்களாகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பேற்று அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு அனுப்புவதற்கான எல்லா முயற்சி எடுங்க, ஓட் பண்ணுங்க, உங்கள் லவ்வை வந்து அப்படியே ஓட்டு மூலமாக காமிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் கைட் பண்ணுறதுக்காகவும் அருமையான நடுவர்கள் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ். பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஸோ நம்மளோட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே உங்களோட ஓட்டுக்காக அவங்க கொடுக்க போற கடைசி பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். ஸோ எல்லாருமே வந்துட்டு நிறைய அழகான பாடல்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த வாரம் நீங்க வந்து கேட்டு ரசிக்க போற ரவுண்ட் என்ன ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமோஷன் பேஸ்ட் சாங்ஸ். நம்ம பசங்க எல்லாருமே உணர்வு பூர்வமான சாங்ஸ் எல்லாமே பாடி உங்களை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. அண்ட் டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் அனுப்புவீங்க. மக்காப்பா, நீங்க எதுக்கு அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா உன் பக்கத்துல நிற்கும் போது. ஜேம்ஸ் சார், நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க எதுக்கு அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க சார்? இந்த பிள்ளை கேக்குது, நான் கேட்கல. இல்ல ஃபீலிங்கா வேணுமா, ஓகே ஃபீலிங்கா வேணுமா? ஃபீலிங்காவே சொல்லுங்க சார். ஏன்னா அது ஒரு ஃபீலாங்கி ரவுண்ட்ன்றதுனால நம்ம அப்படியே வச்சுக்கோ. ஓ அப்படி வந்துட்டீங்கன்னா ஓகே. செம ஃபீலாங்கி வந்து என்னோட அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசி அவங்கள ஒரு தடவை நான் கோவப்பட்டு பேசிட்டேன் அம்மா கிட்ட. அது மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஃபீலிங்கி வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு இனிமே எனக்கு மன்னிப்பு கிடைக்காது இல்ல. ஸோ அந்த கில்ட்டோடயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான். தட்ஸ் அ பிகெஸ்ட் ஃபீலிங் ஐ ஹேவ். கேட்டதுக்கு வருத்தப்படுறியா? வருத்தப்படல. இல்ல இப்ப சாரி சொல்லிட்டீங்களா, அது அவங்களுக்கு கேட்டிருக்கோம், அதனால அவங்க மன்னிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். தேவன் சார்ட்ட கேட்போம். தேவன் சார், நீங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க சார்? இப்போ லாஸ்ட் 12 months நான் ஃபீல் பண்ண ஒரே விஷயம், எப்போ என்னோட பையன் வந்து அழுதாலும் ஐ ரியலி பிரேக் டவுன். அவன் சின்னதாக வந்து லைக் தப்புன்னு விழுந்துருவான், இல்லை வந்து அவன் பசியில் அழுவான், ஏதாவது ஒன்று. whenever he has a small whimpering கூட I kind of get totally emotional. So I'm so happy. இந்த குழந்தைங்களா பார்க்கும்போது the parents especially அந்த உணர்வு இப்போ I'm able to feel how proud they'll be of their children after 1 year of having my son. Very nice. மஹதி மேம், நீங்க வந்து எந்த விஷயத்துக்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க? நான் பயங்கர ஃபீலிங்ஸ் கேரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வித்துனோடு இருந்தால் போகிறோம் அழுதுருவேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸான ஒரு விஷயம் ஆஃப் லைட் என் பையன் பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 3.5-4 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணுற டைம்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டேன் அவனை. அவன் வந்து அம்மா எங்கே போயிருக்கா, கோயம்புத்தூரா இல்லை வேற எங்கேயாவதா, அந்த மாதிரி எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்பாங்களாம். அவன் கேட்டுட்டு நான் அவங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது எப்போ வருவ, இதுதான் ஃபர்ஸ்ட், ஹலோ கூட கிடையாது. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் இட். தட்ஸ் த மோஸ்ட் ஃபீலிங்கஸ்ட் மோமெண்ட். ஸ்ரீலேகா மேம், நீங்க? தெரியல, நான் கூட ரொம்பவே இமோஷனல் பர்சன். எனக்கு சட்டுன்னு எனக்கு அழுக வந்துடும். பட் தேர் வாஸ் ஒன் மூமெண்ட். சுஷிலா அம்மாவோட துபாயில் ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன். அப்போது உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல பாட்டு அவங்களுக்காக கொஞ்சம் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சரணம் பாடிட்டு இருக்கும்போது அவங்க சீட்டில் இல்லை.
நான் ரியலைஸ் என்னது இது, நம்ம என்ன இப்படி பாடுறோமா, அவங்க என்ன ஏந்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு பயம். ஸோ ஐ காட் வெரி எமோஷனல். உடனே நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தோன்னே என் பின்னாடி நிற்கிறாங்க அவங்க ஸ்டேஜில். வந்து ஷீ இஸ் ஜஸ்ட் பேட்டிங் மீ ஆன் த பேக் அண்ட் ஷீ இஸ் டெல்லிங் மீ, ஏன் நிறுத்திட்ட, பாடு. அப்படி சொன்னோடனே எனக்கு அப்படியே அழுகையாக வந்துடுது ஃபுல்லாக. ஐ வாஸ் கோயிங் ஆன் கிரைங். ஐ குடன்ட் ஸ்டாப் ஃபார் ஆல்மோஸ்ட் சம் 2-3 minutes. சொன்னதுக்கப்புறம் அந்த செகண்ட் சரணத்தை அவங்க எடுத்து விட்டு எனக்கு பாடு அப்படின்னாங்க. இனிமேலாவது நல்லா பாடு. தேங்க்ஸ் ஜேம்ஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னோடனே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆஹா, ஸோ திஸ் இஸ் பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உஷா உத்தூப் மேம், எஸ்பிபி சார், இவரோடலாம் நிறைய கச்சேரி நான் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து அவங்க பாட்டு கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். பட் அவங்களோட நம்ம பாடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட், வெரி இமோஷனல். நைஸ். குட்டிக்கா, ஸ்வேதாக்கா? நம்ம எல்லாரும் ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்ஸ், நாங்க எங்களோட வாழ்க்கையே எமோஷன்ஸ்ல தான் அப்படியே ஜேர்னி ஆயிட்டு இருக்கு. ஸோ we are all very emotional, sensitive people. So for me also music is what moves me the most. And ஏதாவது ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா மூவ் ஆயிடுவேன். இங்கே நிறைய அப்படி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கேன். அண்ட் ரீசெண்டாக தாஸ் அங்கிள் எப்போ பாடினாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அண்ட் இப்போ முடிஞ்ச மார்கழி சீசனில் கூட அவரோட கச்சேரி போன போது அது ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. ஸோ அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு ஃபர்ஸ்ட் ½ an hour அழுதுகிட்டே இருந்தேன். ஸோ மியூசிக் இஸ் வாட் மூவ்ஸ் மீ த மோஸ்ட். தேங்க்யூ. இளம் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோன்னு சொல்ல தெரியாது, சாப்பிட தெரியாது, உபாதைகள் கழிக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு செந்தில்நாதன் பாடுகின்ற திறமை ஆண்டவன் கொடுத்தான்னு அந்த மாதிரி பசங்களை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாகி, இப்போ கூட இந்த இதுக்கு ஏண்டா அவன் வரல அப்படின்னு என்னுடைய எண்ணங்கள் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தது. மற்ற எதை விட அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் அவங்க அற்புதமாக வந்து பாடும்போது, அந்த நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, மறக்க தெரியாதா, அந்த ஒரு இடம் அவன் பாடினான். எனக்கு அதுக்கப்புறம் அந்த சீட்டில் என்னால் உட்கார முடியல. அதுதான் நான் என்னுடைய ஃபீலிங்ஸில் ரொம்ப உச்சகட்டமாக நான் இந்த வருஷத்தில் நான் அனுபவித்த ஒரு விஷயம். மறக்க முடியாத விஷயம். உங்களோட ஃபீலிங் என்ன பிரியங்கா? என்னோட ஃபீலிங்கா, நான் வந்து விஜய் டிவிக்கு வரணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே என்னோட பெரிய கனவு. ஆட்டோ எடுத்து வந்திருக்கலாம் நங்கனூர்ல இருந்து டக்குன்னு நோங்கம்பாக்கத்துக்கு. சின்ன வயசுல இருந்து அது ஒரு கனவா? இந்த மாதிரி இவ்வளவு பெரிய மேடையில வந்துட்டு ஷோ பண்ணணும், 4 பேருக்கு வந்து தெரிய வரணும் அப்படின்றது ரொம்ப நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஆனா ஒண்ணுமே பண்ணாம வெறுமே சோறு மட்டும் தின்னுட்டு ஒருத்தன் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மனசுலாம் ரொம்ப வலிக்குதுங்க. அந்த முக்குந்து பையனுக்கு SSJAன்ற ஒரு கோடெல்லாம் கொடுத்து அவனை வந்து பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ஃபீல், பாடாங்க. இவனுக்கு வந்துட்டு ரசிகர் மன்றம் அந்த மாதிரி பல விஷயங்கள் ஓபன் சாப்பிடுறது கூட ரசிகர் மன்றம் இருக்குமா? ஏன்னா ரசிச்சு சாப்பிடுறாங்கல்ல, அதுக்கு ரசிகர் மன்றம் அவசியம் இருக்கணும். இவன் பேர்ல ரெஸ்டாரண்ட்லாம் வேற ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் சார் என்னோட பெரிய ஃபீலிங். என்ன எனக்கு காம்படிட்டர், உனக்கு காம்படிட்டர் நான் தான், ஞாபகம் வச்சுக்கோ. போயிரு. மாக்காப்பா ஃபீலிங் சொல்லவே இல்லையே. டெய்லி ஃபீலிங் தான் சார். 10 மணி ஆனா ஃபீலிங் சார் அவனுக்கு. சொல்லு பாக்காப்பா, நிஜம் ஃபீலிங் அவனு சொல்லு. இல்ல, என்னோட நிஜமான ஃபீலிங்னா என்ன சார், இப்ப நம்ம ஸ்டேஜ் அப்படின்னு வந்துட்டாலே எனக்கு இருக்க ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இந்த மூக்கில் வந்து அந்த சிவப்பா ஒரு பால் ஒன்று இருக்குமே பஃபூனுக்கு, அது இல்லாத ஒரு ஆளாக தான் நான் நினைப்பேன் எப்போதுமே. ஸோ வெளியில் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இங்கே காமிச்சிக்கூடாது அப்படின்றது தான். பட் ஆனால் இந்த இடத்துக்கு வரணும், இது எவ்வளோ விஷயங்கள் சாதிக்கணும், அண்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்க்கும்போது இது எல்லாமே இருக்குது. ஆனால் என்னோட பேஸ் எல்லாமே என்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இதுமாரி நிறைய விஷயங்கள்லாம் எமோஷனல் ஆகிடுவேன். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் தொலைச்சிட்டோமே அப்படின்றது. ஸோ பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஒன்று விட்டாதான் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து எனக்கு இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். நான் இருக்கேன் மாக்காப்பா. ஐயோ அம்மா, அதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. உங்கூட இருக்கிறதாமா எனக்கு பெரிய பிரச்சனையே. இதே மாதிரி தான் வந்து பார்த்தா நிகழ்ச்சி பார்த்தவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா தோசை கூட சுட்டு தர மாட்டேன்றாங்களே, ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுட்டு தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு யார் வந்து இந்த ரவுண்ட் ஓபன் பண்ணி வைக்க போறாங்க? இந்த வைல்ட் கார்டு ஃபைனல்ஸ்ல ஒரு அருமையான பாடல் பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ08 அனுஷ்யா.
காற்றே தரும் காடுகளே வேண்டாம் ஓ தண்ணீர் தரும் கடல்கள் வேண்டாம் நானும் உறங்கவே பூமி வேண்டாம் தேவை எதுவும் தேவையில்லை
அனுஷ்யா, நல்லா பாடின. இது கஷ்டமான பாட்டு, ஒரு ரேஞ்சு வேறு ரொம்ப மேலே இருக்கு இல்லையா? எல்லாமே நல்லா பாடினேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே கொஞ்சம் அந்த மேலே ஷஜ்ஜமம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. கரெக்டாக. அதுக்கப்புறம் நீ கரெக்டாக அது எங்கே வரணுமோ அது உள்ளே வந்துட்ட. அதுக்கப்புறம் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணி போனதெல்லாம் பிரமாதமாக இருந்தது. ஸ்கேல் சேஞ்ச் பண்ணி அந்த இடம் ஓகே. வாழ்த்துக்கள் அனுஷா. ஃப்ரம் அழகு மலராட டு என்னோட நீ இருந்தால் என்ன சொல்ற, ஒரு பேண்ட் வித் உங்களோட வெரைட்டி ஆஃப் சிங்கிங், உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் அண்ட் யுவர் ஓப்பன்னஸ். ஒவ்வொரு பாட்டு கற்றுக்கணும்னு இந்த ஸ்டைலில் வந்து, இந்த ஸ்டைலில் கூட இட்ஸ் வெரி R&B பேஸ் சாங். சித் ஸ்ரீராம் பாடின ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு 2014 வந்து ஆல்பமில். ரஹ்மான் சாரோட மியூசிக் சொல்லவே வேணாம், இட்ஸ் இன்க்ரெடிபிள். அது ரொம்ப நல்லா பாடினமா, ஃபேண்டாஸ்டிக். அனுஷ்யா, ஓகே, நீ முதல்ல ஸ்டார்ட் ஸ்மைலிங், ஐ வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் டு யூ. குட். இனிமே விசும்பா கூடாது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீயும் ஒரு எமோஷனல் பர்சன் பேசிக்கலி இல்லை? சரி, இப்போ என்ன காரணத்துக்காக நீ இப்படி பிரேக் டவுன் ஆனன்னு சொல்ல முடியுமா உன்னால? பாட்டு பாடுற வரைக்கும் அழகாக பாடிக்கிட்டே வந்த, ஒன்றுமே அஃபெக்ட் ஆகலை, இன்வால்வ்டாக பாடுற, ஹார்ட் சோல்லேருந்து பாடுற, சோலோட பாடுற. ஆனால் பாடி முடிச்சதுக்கப்புறம் சடனாக அப்படி பிரேக் டவுன் ஆகிட்டு, என்ன எதனால? அப்படி ஆகக்கூடாது. ஏதோ ஒரு சில சமயங்களில் சில சூழ்நிலை காரணமாக இல்லை பாடல் காரணமாகவோ ஏதோ ஒரு நிலைமைக்கு ஆகும்பொழுது பரவாயில்ல. வி கேன், எமோஷன்ஸ் கேன் ஓவர் கம் அஸ், பட் நாட் ஆல்வேஸ். இனி இப்போ எதுக்கு எடுத்தாலும் இனிமேல் அப்படி அழக்கூடாது. வீட்டில் ஏதாவது அம்மா கொஞ்சம் ஏதாவது சொன்னா, அப்பா ஏதாவது சொன்னா உடனே அழுதுருவியா நீ? இல்லை கேட்குறேன், ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. அப்படி ஆக மாட்டில்ல? உனக்கு அண்ணன் தம்பி இருக்காங்களா? தம்பி இருக்கான்ல, ஒரு குட்டி பையன். உன்னோட சண்டைக்கு வருவானா? அடிக்கடி சண்டை போடுவான்ல. கடைசியில் யார் அழுவா, நீயா அவனா? அவன் தானே. பத்தியா, வீட்டில் சண்டையெல்லாம் போட்டு அவனை அழ வச்சுட்டு இங்கே பாடிட்டு நீ அழுகிற. ஓகே, கீப் ஸ்மைலிங், தான் நல்லா இருக்கு. குட் கேர்ள். இந்த ரவுண்ட் வந்து எமோஷனல் ரவுண்டுன்னு சொன்னாங்க சாங்ஸ். அப்போவே எங்களுக்கெல்லாம் ஒரு பயம், யார் என்னென்ன மாதிரி பாட்டு பாடி நீங்கள் என்ன பண்ண போகிறாங்களோ. ரொம்ப அழகான சாங் சாய்ஸ்மா அவனோடது. இது யார் அப்பா எடுத்து கொடுத்தாங்களா அவனுக்கு? நீங்கள் 2 பேர் சேர்ந்து இது எமோஷனல் சாங்னு டிசைட் பண்ணீங்களா, இல்லை வேற யாரும் சிங்கர்ஸ் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்களா? பரவாயில்ல. உங்கள் அப்பாவுக்கு அந்த போன வாரம் கூட சில பாடல்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு திறமை இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ரியல் மியூசிஷியன்ஸ் நல்ல ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியும். உங்களுக்கு நல்ல கடவுளோட ஞானம் இருக்குது. உங்களுக்கு தொடர்ந்து அழகாக இதே மாதிரி கைட் பண்ணுங்க. இந்த ஸ்டைலில் பாட்டு ஆரம்பிச்ச உடனே நான் ஒரே ஒரு முறை தான் இதை கேட்டிருக்கிறேன். படம் வெளியே வந்தப்போ, இந்த பாடல் வெளியே வந்தப்போ சித் ஸ்ரீராம் பாடினதில்ல, நல்லா கேட்டிருக்கிற. இந்த ஸ்டைல்ஸ் அழகாக நீ கிராப் பண்ணியிருக்கிற. பியூட்டிஃபுல் ரெண்டரிங். இந்த சாங்கை நீ வந்து இமிட்டேட் பண்ணலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ ரீப்ரொடியூஸ் பண்ணுற. அதுதான் பெரிய ஸ்ட்ரெங்த்தோ நடுது. God bless you, Anushya, abundantly. You're wonderful. அனுஷ்யா, ஒரு சாங்னா பயங்கரமா இன்வால்வ் ஆகி நீங்க அதுக்குள்ள இறங்கிடுவீங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்து உங்க அத்தை இந்த வாட்டி உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அத்தை கிட்ட சில வார்த்தைகள் பேசிடலாம். நான் சின்ன வயசுல இருந்து அனுஷா குழந்தையிலேருந்து என் கூட பக்கத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பாட்டுனா அவளுக்கு உயிர். அவள் என்ன சொல்லலாம், தெய்வ குழந்தைன்னே சொல்லலாம். எந்த ஒரு பாட்டு கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே அப்படியே முழுகிடுவா. அப்படி அதனால அனுஷியா பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி விட்டு பிரியவே மாட்டா. அதை விட அவங்க அம்மா என்னன்னா அவங்க குழந்தை கொஞ்சம் யார் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த பக்கத்திலே வச்சுன்னு இருக்கிறவங்க அனுஷியா அந்த பாட்டு கத்துக்கணுன்றதுனால பார்த்தீங்கன்னா அனுஷியோட தம்பி வந்து என்கிட்ட தான் இருந்தான். நான் தான் பார்த்துக்கிட்டேன். இவங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் தம்பியை பார்த்துக்கிட்டேன். அவங்க அம்மா பிரிஞ்சதுனால என்ன ஆயிட்டேன்னா ரொம்ப ஃபீவர் ஆகி போயிட்டு பெட்ல சேர்க்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இங்க பாக்குறதா அங்க பாக்குறதான் தெரியாம அவங்க அப்படி தவிச்சாங்க. இது பஸ் ஏறி அங்க வந்து பையனை ஒரு தடவை பார்ப்பாங்க, திடீர்னு வந்து அனுஷா வந்து இங்க வந்து பார்ப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனா அனுஷியா கோசம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மக்களாகி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அனுஷியா எவ்வளோ இது பாட்டை எந்த அளவுக்கு வந்து கடுமையா பாடுறான்ட்டு நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அனுஷியாவுக்கு எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடணும். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச்மா. அனுஷா, உங்களுக்கு அந்த வயசு இருக்கா அதெல்லாம் புரியறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணுறீங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி பார்க்குற மக்கள் எல்லாருமே உங்களுக்கு நிறைய ஓட்ஸ் போடணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஓகே, ஸோ ஓட்ஸ் கேட்டுடலாமா?
அனுஷியாக்கு நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனுஷியாக்கு ஓட் பண்றதுக்காக 3 முறைகள் இருக்கு. SMS மூலமா நீங்க வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா SSJ08 அப்படின்னு டைப் பண்ணிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அண்ட் ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் 54321778 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அனுஷியாக்கு உங்களுடைய ஓட்டுகளை அங்க பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல கூட அனுஷியாக்காக ஓட் பண்ணலாம். www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ08 அனுஷியாக்கு ஓட் பண்ணுங்க. தேங்க்யூ அனுஷியா, ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் let's hear it for SSJ08 அனுஷியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளோட வைல்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்மளோட நடுவர்கள் முன்னாடியும் உங்க முன்னாடியும் பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SSJ11 ஷிவானி. Shivani. வணக்கம் மேடம். Great performance Shivani. Sang very well. உங்களுக்கு நல்ல வாய்ஸ் நல்லா பேசுது. சங்கதெல்லாம் ரொம்ப நல்லா எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு டென்ஷன் ஒரு வரி ஸ்டார்ட் பண்ற முன்னாடி இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா you will go places. From the second charanam onwards
யூ காட் இன்டு திஸ் சாங். ஃப்ளோல வந்துட்டீங்க, ரொம்ப அந்த பாட்டுக்குள்ள இறங்கி ஃபீல் பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டீங்க. அது வரைக்கும் ஒரு வரி இருந்தது, பட் இட் வாஸ் a great performance. Thank you. சிவானி, நீ எடுத்து பாடுற பாட்டு எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங் சாங்ஸா இருக்கு. எனக்கு அதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அட்டெம்ப்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கே ஒரு பாராட்டு முதல்ல உனக்கு. அண்ட் ஸ்வேதா சொன்ன மாதிரி ஐ ஆல்சோ ஃபீல் த சேம். கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிதானமா பாடினேன்னா உன்னால இன்னும் நல்லா பாட முடியும் டெஃபினட்டா. அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங். சுஷீலா அம்மா பாடின சாங். இவ்வளோ அருமையா இந்த பாட்டை சூஸ் பண்ணி பாடினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ்லி சிங்கிங் ஷிவானி. ரொம்ப நாள் கழிச்சு நீங்கெல்லாம் லைவா பாடுறது நான் கேட்குறேன். ஸோ ஒரு சீ ஆஃப் சேஞ்ச் எனக்கு தெரியறது. வெரி மெச்சூர்ட் வாய்ஸ் யூ ஹாவ். ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். சிவானி, இன்னைக்கு யார் வந்திருக்காங்க உங்களோட? அப்பா வந்திருக்காங்க. வாவ் டாடி, வெல்கம் டு தி ஷோ டாடி. ஷிவானிக்கு வந்து இது லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் votingக்காக. ஸோ ஷிவானிக்கு மக்கள் ஏன் ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? சிவானியோட அருமையான இந்த இறைவன் கொடுத்த குரலை இந்த மேடைக்கு கொண்டு வந்த விஜய் டிவிக்கும் ஜட்ஜஸுக்கும் அனந்த சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த இனிமையான வாய்ஸுக்கு பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. இதுக்கு உறுதுணையாக இருந்தது அவங்க அம்மா தான். இதுக்கு நான் வந்து ஒரு பேக் சைட் சப்போர்ட் ஒன்லி. அவளோட கனவும் சரி, எங்களோட கனவும் சரி, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபைனலில் வரணுன்ட்டு தான். அதற்காக நான் நேயர்களாக விஜய் டிவி நேயர்களுக்கும் இங்கே எல்லாருக்கும் அவளுக்கு SSJ 11 இதுக்கு ஓட்டு போடணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஷிவானி டாடி. ஸோ ஷிவானிக்கு நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3 மெத்தட் இருக்கு. SMS மூலமா நீங்க ஷிவானிக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் எடுத்து SSJ11 அப்படின்னு டைப் பண்ணிட்டு send it to 57827. ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் 543217 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அங்க சிவானிக்கு உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சிவானிக்கு ஆன்லைன்ல கூட ஓட் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் சிவானி SSJ11 அதாவது SSJ11 அவங்களுக்கு ஓட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஒன்ஸ் அகேன் நம்ம பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். நம்ம சிவானி SSJ11 SSJ11 வைல்ட் கார்டு ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப இமோஷனலான பாடல்கள்லாம் எடுத்து நம்ம பசங்க பாடிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களோட ஓட்டுகளுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ அடுத்ததாக யார் வந்து பாட போறாங்க? அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் SSJ02 ஏஞ்சலின். இந்த பாட்டு யார் உனக்கு எடுத்து கொடுத்தது? ஆனந்த் சாரா? ஏ அப்பா, நல்ல வேலை. உங்களுக்கெல்லாம் பாடல் வரிகள்லாம் புரியாம பாடிட்டு இருக்கிறனால தப்பிச்சிங்க. எவ்வளோ சோகம். புரியாம பாடுறதான் வசதி. ஏன்னா புது பாட்டெல்லாம் நிறைய பாட வேண்டியதா இருக்கு, கண்ணா அப்படின்னான்னு இருக்குது. அதனால இதெல்லாம் புரியாமலே பாடுங்க.
ராகத்தை மட்டும் அழகாக கற்றுக்கோங்க. அழகாக பாடுற, ரொம்ப அழகாக பாடுற. இந்த சரணம்லாம் வரும்பொழுது அந்த கீழே இருந்து மேலே போய் பாடுறிய அந்த வரி நீ பாடும்பொழுது அவ்வளோ சிலிர்ப்பாக இருந்தது. அந்த வரி மட்டும் எனக்கு பாடி காமிக்கிறேன் எனக்காக ஒரு தடவை. எந்த வரி தெரியுதா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. பாடு பாடு. வாழ்க்கையின்றாளாயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்து துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாளோடுவதில்லை, வாடி நின்றாளோடுவதில்லை. பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். யூ மேட் மை டே. அவ்வளோ அழகா இருக்கு நீ பாடி கேட்கும் பொழுது. இதே மாதிரி நிறைய நல்ல பாட்டா எடுத்து பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். பெரிய சிங்கரா வந்துருவ. இந்த அக்கா மாதிரி, இந்த அக்கா மாதிரி, அந்த அக்கா மாதிரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஏஞ்சலின், எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த பாடல் இந்த வயசு இந்த சைஸில் இருந்துக்கிட்டு உலகத்துக்கே, அதுவும் தமிழ் உலகத்துக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு முன்னுதாரணத்தையும் கொடுத்த பாடல் மட்டும் இல்லை, நம்முடைய தமிழ் உலகத்துக்கு வாலிங்கிற மிகப்பெரிய கவிஞரை கொடையாக கொடுத்தது இந்த பாடல் தான். நல்லா பாடின. உன்னுடைய வயசுக்கு மீறி இந்த பாடல், அந்த இடங்கள், அந்த அழுத்தம், பாவம், டச்சஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. வாழ்க வளர்க. ஏஞ்சலின், சூப்பர். நீ வந்து அப்படியே ஒரு ஒரு சின்ன பாட்டில் சைஸ்க்கு தான் இருக்கல, ஒரு 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 ஃபீடிங் பாட்டில் சைஸ் தான் இருக்காங்க. இங்க இருந்து சரியா கூட தெரிய மாட்டேங்கிறது. பட் வாட் சிங்கிங் ஏஞ்சலின், ஃபேண்டாஸ்டிக். இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் பிபிஎஸ் சார் பாடுற அந்த ஸ்டேஜ்ல அவர் பாடும்போது அதுதான் கண் முன்னாடி வரும். இந்த பாட்டு நீ நீ வந்து இப்போ டிவில ஏன் பார்த்துருக்கியா? இல்ல, இருந்தாலும் இதெல்லாம் புரிஞ்சுண்டு இவ்வளோ அழகா பாடின ஏஞ்சலின். யூ ஃபேண்டாஸ்டிக். ஆல் தி பெஸ்ட். ஏஞ்சலினோட அப்பா, ஏஞ்சலினுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது ஒரு வைல்ட் கார்டு, இது வந்து இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அந்த வயசும் கிடையாது. பட் ஏஞ்சலினுக்கு இந்த மேடை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் சொல்ல விரும்புகிறேன். இது பிறக்கும் போது ஒரு 3 மந்த்லேயே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போவுமே குழந்தை வந்து எடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க. ஒன்று அம்மா உயிரோட இருக்கணும், இல்லைன்னா குழந்தை உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சுச்சுவேஷன் கண்டிஷன் வந்துருச்சு. ஒரு 10 டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 மந்த் வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த மருந்து கொடுத்து ஓரளவுக்கு சரி பண்ணி என்ன செய்யணும், உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கடவுள்கிட்ட வந்து நாங்கள் என்ன வேண்டிக்கிட்டோன்னா, இவ பிறந்தாருன்னா இவளுக்கு ஏதாச்சும் நாங்கள் ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவளுடைய ஆசை என்னன்னா, ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஒரு குடும்பத்துக்கு எப்படி இந்த விஜய் டிவி வெளிச்சம் கொடுக்குதோ அதுமாரி என் பொண்ணை வந்து பல பேருக்கு இதை என்ன இவ பாட்டு மூலியமா அவங்களும் சந்தோஷப்படுத்தணும் சொல்லிதான் எங்களோட ஆசை. அதனால அவளுக்கு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டு எங்களுக்கு சந்தோஷப்படுத்த மாட்டேன்னு கேள்விக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. ஏஞ்சலின் அப்பா வந்து நிறைய கனவு வச்சிருக்காங்க. என்ன கனவு வச்சிருக்காங்களோ சரி, இந்த மேடையில வந்துட்டு உங்க குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த வைல்ட் கார்டில் பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ ஏஞ்சலின் வந்து அந்த ஃபைனல் மேடையில வந்து பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேரும் ஏஞ்சலின் பாப்பாக்கு ஓட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்கு. SMS மூலமா நீங்க ஏஞ்சலினுக்கு ஓட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா SSJ02 அப்படின்னு டைப் பண்ணிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான நம்பர் இருக்கு, 54322178 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஏஞ்சலினுக்கு அங்க உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல கூட ஏஞ்சலினுக்கு ஓட் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் ஏஞ்சலின் SSJ02க்கு ஓட் பண்ணலாம். ஓகே, சோ ஏஞ்சலின், உங்களுக்கு ஓட் போடுறவங்களுக்கு நீங்க சாக்லேட் வாங்கி தரணும், தெரியல? தெரியும். போய் வாங்கி வை பொட்டிகள்ல. ஓகேவா? ஓகே, பாய். Thank you. மறுபடியும் நம்ம SSJ02 ஏஞ்சலின் பாப்பாக்காக கை தட்டிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம்
நேரம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வைல்ட் கார்டு ஃபைனல்ஸ். அண்ட் வைல்ட் கார்டு ஃபைனல்ஸ்ல நம்ம பசங்க எல்லாருமே இமோஷன் பேஸ்ட் சாங்ஸை அவங்களோட கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி பப்ளிக் ஓட்டிங்காக யூஸ் பண்ணி ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஜட்ஜஸ் எல்லாம் கூட இந்த பாடல்களை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா இந்த இமோஷன் பேஸ்ட் சாங்ஸ்ல யார் இமோஷனலா பாட வராங்க மாக்கப்பா? SSJ 10 ஜெசிகா. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட சக்தி சுடர் மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய். சொல்லடி சிவசக்தி சுடர் மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய். நீ நல்லதோர் வீணை செய்தே அதே நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ. இது நியாயமா? நல்லதோர் வீணை செய்தே அதே நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ. ஆனந்த நீரோடையில் ஆட நினைத்தேன் நான் பார்த்த கோதாவரின் கானல் வரியா. தாய்மனை அகன்றதும் தலைவனை அடைந்ததும் நான் செய்த தீர்மானம்தான் அதற்கிந்த சென்மானந்தான் அவமானந்தான். நல்லதோர் வீணை செய்தே அதே நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி சுடர் மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய். நீ நல்லதோர் வீணை செய்தே அதே நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ. flawless performance நான் சொல்லுவேன். It was even start to finish. எந்த விதமான குறையான சொல்ல முடியாது. இந்த பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நீங்க போட்டீங்க. The feel, the soul, pitching
எவ்ரிதிங் மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிரேட் ஜாப். ஜெசிகா, ஒரு சில பாட்டெல்லாம் வந்து நம்ம பாடும்போது என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் அவர் ஓன். தட் இஸ் நமக்கு சொந்தமாயிடும் அந்த பாட்டு. நம்ம பாடும்போது யூ வில் ஃபீல் ஆஸ் இஃப் யூ ஆர் தட் சாங், யூ ஆர் வாட் யூ ஆர் ஜஸ்ட் சிங்கிங். அந்த மாதிரி இதில் அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது இந்த பாட்டில். அண்ட் யூ சோசன் ஜஸ்ட் த கரெக்ட் சாங் ஃபார் திஸ் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ பிக் அப்ளாட் ஃபார் தட். யூ சோசன் அ பியூட்டிஃபுல் சாங். எனக்கு தேவன் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் இட் வாஸ் ஸோ பீஸ்ஃபுல், இட் வாஸ் ஸோ ஃபுல் ஆஃப் சோல். ஒரு நிமிஷம் கூட என்னால் வேற எதுவும் யோசிக்க முடியல. ஐ வாஸ் ட்ராப்ட் இன் யுவர் சாங். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி பிக் சக்ஸஸ் ஃபார் யூ அண்ட் யூ ஹாவ் அ லாங் வே டு கோ, ஜெசிகா. ஆல் தி பெஸ்ட். Jessica, I just want to do one thing for you. Thank you, ma'am. Fantastic. And அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி it was just flawless. குத்தமே கண்டுபிடிக்க முடியாது எந்த ஒரு இடத்துலயும். And you just grabbed all our attention just on you. Spot focus just on you. Wonderful. Keep it up. Thank you, ma'am. ஜெசிகா, யார் வந்திருக்காங்க உங்களோட இன்னைக்கு? அம்மா. ஜெசிகா மம்மி. ஜெசிகா வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. நீங்களும் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெசிகாவை இந்த அளவுக்கு கூட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல போறீங்க நம்ம மக்கள் கிட்ட? ஜெசிகாவுக்கு வந்து இந்த ஃபினாலிக்கு போகணுமன்றது ஒரு மிகப்பெரிய கனவு. அவருக்கு இந்த மியூசிக்ல இருந்த பேஷன் அவ கனடால இருந்து இந்த இந்தியா சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்குது. அவ்வளவு அவருக்கு அந்த மியூசிக்ல இருக்கிற பேஷன். அது மட்டுமல்ல, அங்க கஷ்டம் தெரியாம வளர்ந்த ஒரு குழந்தை இங்க வந்து எல்லாமே புதுசு. ஈவன் வீட்டுல கூட பள்ளிய கண்டா கத்துவா, எறும்ப கண்டா கத்துவா, எறும்பு கடிச்சிட்டு இருக்கும், அதை எடுக்க மாட்டா, நான் போய் எடுக்க மாட்டேன், கத்திட்டே இருப்பா அப்படி. ஆனால் நான் என்ன அதிசயப்பட்டேன் நான் என்றால், ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட அம்மா என்னால இங்க இருக்க முடியாது, வீட்டை வாங்க போவோம் என்று ஒரு தடவை கூட அவனுக்கு என்னிட சொன்னது இல்லை. அது நான் நிறைய தடவை ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவன் நினைச்சு நானே என் ஹஸ்பண்ட சொல்லி இருக்கிறேன், ஒரு 2-3 தடவை சொல்லி இருக்கிறேன், கஷ்டமா இருக்குது பிள்ளைக்காக ஃபைனல் போற வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு அப்படியும் இருப்பேன். ஆனா ஜெசிகா வந்து ஒரு தடவை கூட சொன்னது இல்லை. அவ்வளவு அவருக்கு அந்த மியூசிக்ல இருக்கிற வெறி, அதான் ஒன்று நான் சொல்லுவேன். தன்னால முயன்ற அளவு வந்துட்டா. இனி மக்களோட கையில தான் இருக்குது. அவட பாட்டு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவக்கு ப்ளீஸ் அவக்கு ஓட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட் போடுங்க. அவ ஃபினாலுக்கு போறதுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைச்சா எல்லாரும் ஓட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ஜெசிகாக்கு நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்கு. SMS மூலமா நீங்க வந்து ஜெசிகாக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா SSJ10 அப்படின்னு டைப் பண்ணிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அல்லது ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் 543217 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அங்கேயும் ஜெசிகாக்கு உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல நீங்க ஜெசிகாக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ10 ஜெசிகாக்கு ஓட் பண்ணுங்க. ஸோ ஜெசிகா, ஊரா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஓட்ஸ் வரணும் அண்ட் நீங்க கூட சீக்கிரம் இந்த பல்லி காக்ரோச் அதுகிட்ட இருந்து விடை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேம்மா. ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் நல்லா வளமான ஒரு கைத்தட்டல். SSJ10, SSJ10 ஜெசிகாக்காக கைத்தட்டிடலாம். ஸோ அந்த வைல்ட் கார்டு ஃபைனல்ஸில் இமோஷன் பேஸ்ட் சாங்ஸ் நம்ம பசங்க எல்லாருமே இன்னைக்கு பாடிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பாட வேண்டியது இருக்கு. அவங்க எல்லாரும் நாளைக்கும் இந்த இமோஷன் அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ நாளைக்கு நீங்க தொடர்ந்து சூப்பர் சிங்கர் பாருங்க. Until then, it's Makapa Anand and Priyanka signing off on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharam Gold winner, co-presented by Arun XL1 NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Tata, good night.